பாவத்தில் இருக்கிற நான், மரண படுக்கைக்கு போகிற நான், எவ்வளவுதான் அழிவின் பாதை போகிற நான், எனக்கும் கடைசி காலத்தில் மீட்புண்டா? எனக்கு மீட்புண்டு. அந்த இயேசுவின் நாமத்தை எப்போ நான் சொல்லி அழைக்கின்றேனோ அப்போ நான் மீட்பு பெறுவேன். மரியாள் சொல்லி வார்த்தை, அந்த இயேசுவை பயன்படுத்து, அந்த நாமத்தை பயன்படுத்து. ஓ என் இயேசுவே, ஓ இயேசுவே, இரக்கம் நிறைந்தவரே. மக்களை நாம் பார்க்கின்றோம், நீங்கள் இந்த பாடல் உணர்ந்து நீங்கள் பாடிக்கொண்டிருக்கிற சமயத்திலேயே தெய்வம் கொடுத்த சௌக்கியங்கள் தான் இந்த சௌக்கியங்கள். அப்படி அர்த்தம் என்பது என்ன? இறைவன் எந்த சமயத்திலும் எப்போ வேணாலும் அவர் செய்யலாம். இறை வார்த்தை அறிவிக்கின்ற சமயத்தில் தான் கிருபைகள் வர வேண்டிய அவசியம் இல்லை, திருப்பலியில் தான் வர வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது எந்த சமயத்தில் வேண்டும் தெய்வம் என்ன செய்யலாம்? அற்புதம் அடையாளம் செய்யலாம். நீயும் நானும் எப்படி எந்த மனநிலையோடு நாம் பங்கெடுக்கின்றோமோ அதுக்கேற்றபடி தான் கிருபைகளும் அருளும் ஆசீரும் அங்கு கிடைக்கும். அதை நாம் வாசிக்கிறோம் இல்லையா? எங்க எசையா புஸ்தகம் 50வது அதிகாரம் 2ஆம் வாக்கியம். எசையா புஸ்தகம் 50வது அதிகாரம் 2ஆம் வாக்கியம். நான் வந்தபோது ஒருவரும் இல்லாமல் போனதேன். அடுத்தது, நான் அழைத்த போது பதில் தர எவனும் இல்லாமல் இருந்தது ஏன்? அடுத்தது, உங்களை மீட்க இயலாதவாறு என் கை என குறுகிவிட்டதா? அப்போ நான் வந்தபோது நீ எங்கு போய்விட்டாய்? 9 மணிக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம் என்றால் மக்களே, அந்த 9 மணிக்குள்ள நாம் தயார்படுத்த வேண்டும். எந்த அளவுக்கு நாம் தயார்படுத்துகிறோமோ அதுக்கேற்றபடி தான் நமக்கு கிருபைகள் நமக்கு எல்லோருக்குமே அது கிடைக்கும். பள்ளிக்கூடம் உண்டு, பள்ளிக்கூடம் 8 மணிக்கு ஆரம்பிக்கிறது, 9 மணிக்கு ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிக்கொண்டு நாம் 10 மணிக்கு வருவதில்லையே. என்ன செய்கின்றோம்? 8:45 ஆலய அந்த வகுப்பறையில் அமர்ந்து கொண்டு இருப்போம். வேலைக்கு போகிற சமயத்தில் 8 மணிக்கு தான் சைரன் அடிக்கிற போது போகிறதில்லையே. 7:45 பஞ்ச் பண்ணிவிட்டு நாம் என்ன செய்கின்றோம்? போய்விடுகின்றோம். வீட்டில் ஜெபமாலை 8 மணிக்கு என்று சொல்கிற பொழுது 8 மணிக்கு டான்னு வந்து உட்காருகிறோமா? இல்லையே. அது 8:30 மணி ஆகும், 9 மணி ஆகும். அங்கே வருகிற சமயத்தில் நேரத்தை தவறிவிடுகின்றோம். ஆலயத்தில் 8 மணிக்கு திருப்பலி என்று சொல்கின்ற பொழுது நாம் கடந்து வருவது எத்தனை மணிக்கு? 8:15 8:30 மணிக்கு கடந்து வருகின்றோம். லேட்டாக வந்து சீக்கிரமாக போகிறது, சீக்கிரமாக வர லேட்டாக போகிறதில்ல, லேட்டாக வந்து சீக்கிரமாக போகிறது. நீ சீக்கிரமாக வா, லேட்டாக போ. இதுதான் தெய்வீக காரியங்களில் நாம் காண வேண்டும். அப்படி வந்த காரணத்தினால் முன்கூட்டே, காரணம் தெய்வம் எப்போ கிருபை தருவார் என்று நமக்கு தெரியாது. ஆனால் அந்த தருகிற சமயத்தில் நீ நானும் அங்கே பெறுகின்ற பொழுது, அவர் தருகின்ற பொழுது நீயும் நானும் இங்கே இருக்க வேண்டும். அதனால் தான் மக்கள் சொல்வது, அதுக்கேற்றபடி நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். இன்று நாம் பார்க்கின்றோம், மாதாவுடைய மாதமாக இருக்க காரணத்தினால் நம்முடைய பங்கு தலையிலும் சரி, பல இடங்களிலும் சரி, அன்னை மரியாதை பற்றி இந்த நாட்களில் பலது நாம் சிந்தித்து கொண்டும் தியானித்து கொண்டு இருக்கின்றோம். அப்படி சிந்திக்கிற சமயத்தில் ஒரு ஜெபம், அதாவது ஃபாத்திமா ப்ரேயர் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? ஃபாத்திமா ப்ரேயர் என்னது? ஃபாத்திமா ஜெபம். அங்கே அன்னை மரியாள் ஃபாத்திமாவில் அங்கே இடத்தில் அந்த 3 பிள்ளைகளுக்கு அவங்க காட்சி கொடுத்து சொன்ன ஜெபம். என்ன ஜெபம்? ஜெபமாலை முடித்த பிறகு நாம் சொல்கிறோம் இல்லையா? என்னது? ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும், எல்லோரின் விண்ணக பாதையில் நடத்தியருளும், உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ சிறப்பான உதவி புரியும். இந்த ஜெபத்தை தியானித்தவர்கள் கை தூக்குங்க பார்ப்போம். ஜெபத்தை தியானித்தவர்கள் வெரி குட், பாராட்டுகள், உங்களை எல்லாம் பாராட்டுகின்றோம். வெரி குட். இந்த ஜெபத்தில் நீங்கள் பார்க்கின்றோம் 5 நிலைகள் இருப்பதை பார்க்கின்றோம் இல்லையா? எதெல்லாம் அந்த 5 நிலைகள்? ஃபர்ஸ்ட் என்ன வருகிறது? ஓ என் இயேசுவே. 2வது என்ன வருகிறது? எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். 3வது நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும். 4வது எல்லோரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். 5வது யாருக்கு அதிகம் தேவையோ உதவி புரியும். இதை நான் பார்க்கிறோம். அப்போ ஒரு ஓரோ வார்த்தைகளாக எடுத்துக்கொண்டு நேரத்துக்கு தகுந்த மாதிரி சும்மா ரொம்ப டீப்பாக போக முடியாது, மேலோட்டமாக லேசாக நாம் கத்தோலிக்க திருச்சபை என்ன கற்றுத்தருகிறது, அன்னை மரியாள் எந்த ஒரு மனநிலையை வைத்து இது நமக்கு இந்த ஜெபத்தை சொல்ல வேண்டும் சொல்லியிருக்கிறார்கள். மக்களை ஃபர்ஸ்ட்டு நம்ம வருகின்றோம். அங்கு ஓ என் இயேசுவேங்கிற வார்த்தை, ஓ என்கிற வார்த்தையுடைய அர்த்தம் என்பது என்ன? ஏன் தாய் மரியாள் ஓ என்ற வார்த்தை பயன்படுத்த வேண்டும்? கத்தோலிக்க திருச்சபை நமக்கு சொல்லித்தர அர்த்தம் இது என்ன? என் இயேசுவேன்னு ஆரம்பிக்கலாமே, அப்படி போயிருக்கலாம் தானே. ஓ என்கிற வார்த்தை ஏன் அங்கே வர வேண்டும்? தியானித்தீங்க இல்லையா?
ஓ என்கிற வார்த்தை நாம் பார்க்கின்றோம். அதுக்கு பின்னணி தெய்வம். அந்த ஓங்கிற வார்த்தையானது வேதனை மிகுந்தது. ஒரு மன அழுத்தத்தில் இருக்கின்ற ஒரு மனிதன் எந்த அளவுக்கு அந்த வேதனையோடு, அந்த கஷ்டத்தோடு, அந்த துக்கத்தோடு, பாரத்தோடு சொல்கிற ஒரு வார்த்தை தான் அந்த வார்த்தை. புரிந்து கொள்வதற்காக எடுத்து படிங்கள். தெய்வம் சொல்கிற வார்த்தை எசையா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2-3 உள்ள திருவாக்கியங்கள். விண்வெளியே கேள், மண்ணுலகே செவிகொடு, நான் பிள்ளைகளை பேணி வளர்த்தேன், அவர்களோ எனக்கு எதிராக கிளர்ந்து எழுகிறார்கள். நான் பிள்ளைகளை பேணி வளர்த்தேன், அவர்களோ எனக்கு எதிராக கிளர்ந்து எழுகிறார்கள். தெய்வம் யாரை சாட்சியாக கூப்பிடுகின்றார்? விண்வெளியை கேள், மண்ணுலகே செவிகொடு. மனிதனை அல்ல, மனிதனை அல்ல. விண்வெளியை கேள், மண்ணுலகே செவிகொடு. அப்படி என்றால் அர்த்தம் என்பது என்ன? மனிதர்களை எல்லாம் தெய்வம் சாட்சியாக அழைப்பது, மனிதனிடத்தில் அல்ல தெய்வம் தன்னுடைய முறைகளை, தன்னுடைய குறைகள் எல்லாம் எடுத்து சொல்வது. மாறாக தெய்வம் யாரை சாட்சியாக அழைக்கின்றார்? இயற்கையை அழைக்கின்றார். ஏன் தெய்வம் இயற்கையை அழைக்க வேண்டும்? என்ன காரணம்? என்ன காரணம்? அப்போ நாமெல்லாம் அவனுடைய படைப்பு இல்லையா? நாமும் இவருடைய படைப்பு தானே. பிறகு ஏன் தெய்வம் நம்மிடத்தில் வராமல் அவருடைய உருவிலும் சாயலும் இருக்கிற நெய்யும் தானே இருக்கும்போது நம்மை தேடிதானே வர வேண்டும்? நீங்களே பாருங்கள், உங்கள் ரகசியங்கள் எல்லாம் நீங்கள் யாரிடத்தில், நீங்கள் குறைகளை யாரிடத்தில் சொல்வீர்கள்? உங்களுடைய உருவிலும் சாயலும் இருக்கிற மனிதனிடத்தில். நீ போய் இந்த சேர்கிட்ட, இந்த மைக்கு கிட்ட உன் குறையை எடுத்து சொல்லுவீங்களா? இல்லையே. அப்போ ஏன் தெய்வம் தன்னுடைய உருவிலும் சாயலும் இருக்கின்ற, தன்னுடைய உயிர்ப்பை மூச்சை பெற்ற மனிதனிடத்தில் வராமல் ஏன் மற்ற இடத்தில் போக வேண்டும், இயற்கையில் போக வேண்டும்? என்ன காரணமாக இருக்கும்? தொடக்குதல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், தொடக்குதல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் எடுத்து படியுங்கள். 3ஆம் வாக்கியம். என் ஆவி தவறிழைக்கும் மனிதனில் என்றென்றும் தங்கப் போவதில்லை. பாவம் செய்து வாழ்கிற எந்த ஒரு மனிதனுடைய இடத்திலும் இறை ஆத்மா ஒரு நாளும் தங்காது. இனி அப்படி தொடர்ந்து படியுங்கள். மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமை பெருகுவதையும் அவருடைய இதய சிந்தனைகள் எல்லாம் நாள் முழுதும் தீமையே உருவாகுவதையும் ஆண்டவர் கண்டார். அப்ப மண்ணுலகில் தீமை பெருகுவதையும் தீமை புரிந்து கொண்டிருப்பதை, மனிதர்கள் தீமை புரிந்து கொண்டிருப்பதை யார் கண்டார்? தெய்வம் கண்டார். இனி அடுத்த வார்த்தை, மனிதரை உருவாக்கியதற்காக தெய்வம் அங்கு மனம் வருந்துகின்றார். அப்போ ஏன் தான் இந்த மனிதரை நான் உருவாக்கினேன்னு தெரியவில்லை. என்னுடைய உருவிலும் சாயலிலும் நான் படைத்தேன், படைப்பின் சிகரமாக இவனை நான் படைத்தேன். எல்லாம் மற்ற இயற்கை படைக்கிற போது உண்டாகட்டும் 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 சொன்ன தெய்வம் மனிதனை படைக்கின்ற பொழுது உண்டாகட்டும் சொல்லவில்லை. மாறாக என்ன செய்தார்? நின்றவர் குனிகின்றார், குனிந்தவர் என்ன செய்கின்றார்? சேற்றில் கையை வைக்கின்றார், சேற்றில் கையை வைத்து கொண்டு தன்னை உருவம் போல வைக்கின்றார். அது குனிந்து தன் நாசிகளில், அவனுடைய நாசியில் தன் உயிர் மூச்சை ஊதுகின்றார். தெய்வம் உழைக்கின்றார், உழைக்கின்றார். உழைப்போட, இறைவனுடைய உழைப்போட பலன்தான் மனிதர்கள். நீயும் நானும் சும்மா இல்லை மனிதா நீ உண்டாகட்டும் என்று சொல்லவில்லை. இறைவனுடைய உழைப்பு மனிதனிடத்தில் உண்டு. அப்படி என்றால் தெய்வம் உழைத்துத்தான் என்னை படைத்தார் என்றால் நானும் உழைத்து உருவாக்க வேண்டும், நானும் உழைத்து படைக்க வேண்டும், நானும் உழைத்து கண்டுபிடித்து கொண்டு அடுத்தவனுக்கு வாழ்வு நான் கொடுக்க வேண்டும். உழைப்பின் பயன் இதோ அங்கு தெய்வம் ஆரம்பத்தில் கொண்டு வருகின்றார். அப்போ உழைப்பானது அவ்வளவு புனிதமான தன்மைகள் இருக்கிறது. ஆனால் அந்த உழைப்பானது நன்மைக்கு பதிலாக அவன் தீமை செய்து கொடுக்கின்றான். மனிதன் நாள் முழுவதும் நன்மை பற்றி சிந்திக்க வேண்டியவன், நன்மை மட்டுமே செய்ய வேண்டியவன். நான் வாசிக்கிறோம் இல்லையா? எபேசியருக்கு திருமுகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வாக்கியம். எபேசியர் 2:10. நாம் கடவுளின் கை வேலைப்பாடுகள், நற்செயல்கள் புரிவதற்கென்று கிறிஸ்து இயேசு வழியாக நாம் படைக்கப்பட்டிருக்கின்றோம். அப்ப நீயும் நானும் யாருடைய கை வேலைப்பாடுகள்?
தெய்வத்துடைய கைவேலைப்பாடுகள். எதற்காக தெய்வம் உன்னை என்னையும் படைத்திருக்கின்றார்? நற்செய்கள் புரிவதற்காகத்தான் தெய்வம் படைத்தவருடைய அடுத்தவனுக்கு கெடுதல் தருவதற்காகவோ அடுத்தவனுக்கு வேதனை தருவதற்காக தெய்வம் உன்னை என்னையும் படைக்கவில்லை. அப்படி என்றால் மனிதனாக இருக்கிற நான், தெய்வத்துடைய உருவிலும் சாயலும் இருக்கிற நான், இறைவனுடைய உயிர் மூச்சை பெற்றிருக்கிற நான், இறைவனுடைய குணங்களை பெற்றிருக்கிற நான் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு நன்மை செய்யத்தான் தெய்வம் தந்திருக்கின்றார். நாள் முழுதும் நன்மை மட்டுமே சிந்திக்க வேண்டும், நன்மை மட்டுமே நான் பிரவர்த்திக்க வேண்டும். ஆனால் நன்மைக்கு பதிலாக நான் செய்வதெல்லாம் என்னது? தீமை. நன்மை சிந்திப்பதற்கு பதிலாக தீமை சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். தெய்வம் பார்த்தார், ஏமாந்து போகின்றார், மனம் வருத்தம் அடைந்தார். இப்போ படிங்கள் தொடர்நூல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வாக்கியம். நாம் படித்தோமே அதே வார்த்தை படிங்கள். மண்ணுலகில் மனிதர் செய்யும் தீமைகளை பெருகுவதையும் அவருடைய இதய சிந்தனைகள் எல்லாம் நாள் முழுவதும் தீமையே கொண்டிருப்பதையும் ஆண்டவர் கண்டார். இனி அடுத்த வார்த்தை, மண்ணுலகில் மனிதனை உண்டாக்கியதற்காக தெய்வம் வருத்தப்படுகின்றார், மனம் வருந்துகின்றார். அந்த மனம் வருந்தின தெய்வம் சாட்சியாக யாரை கூப்பிட முடியும்? பார்த்தார், மனிதன் அல்ல. சொல்ற வார்த்தை, வேதனையோடு விண்வெளியே கேள், மண்ணுலகே செவி கொடு, இந்த மனிதர்களை நான் போற்றி வளர்த்தேன். இந்த மனிதர்களுக்கு நான் என்ன கெடுதல் செய்தேன்? நன்மை அல்லவா நான் செய்தேன். விண்வெளியை கேள், மண்ணுகளை செவி கொடு, நான் எங்கு நான் போவேன்? யாரிடத்து நான் சொல்லுவேன்? தெய்வம் வேற வழி இல்லாமல் இதா போகின்றார், செவிறு எடுத்து போய் சொல்கின்றார். மற்ற இயற்கையை பார்த்து தெய்வம் சொல்கின்றார், நீயும் நானும் பைத்தியக்காரன் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். நீ நானும் பைத்தியக்காரன் சொல்கின்றார். அதான் பார்க்கலையா? அப்பா பிள்ளை பெற்றோர்கள் நல்ல முறையில் பிள்ளைகளை வளர்த்தி கொண்டு வருவார்கள். அந்த பிள்ளைகளை வளர்த்தி கொண்டு வர சமயத்தில் அந்த பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? கண்ணு முன்னே பெற்றோருக்கு எதிராக போய்கொண்டே இருப்பார்கள். கண்ணு முன்னாடி பெற்றோர்கள், அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளை அடையே பக்குவத்தோடு நல்ல செல்லம் கொடுத்துட்டு இது அப்படியே பக்குவத்தை அப்படியே வளர்த்தி கொண்டு வரும் சமயத்தில் அந்த பிள்ளைகள் சொல்ற வார்த்தை என்ன? அப்பா எனக்கு ஃப்ரீடம் தரவில்லை, அம்மா எனக்கு ஃப்ரீடம் தரவில்லை, என்னை புரிந்து கொள்ளவில்லை, எனக்கு வேண்டிய சுதந்திரம் தரவில்லை, அதில் நான் போய்விடுகின்றேன், வீட்டை விட்டு போய்விடுகிறேன், எனக்கு இந்த பையன் போதும், எனக்கு இந்த பிள்ளை போதும் என்று செய்து காதல் என்ற பெயரில் இதை விட்டு போய்விடுகிறார்கள். பெற்றோர்கள் படுகிற அந்த வேதனை பெற்றோர்கள் பார்க்கிறார்கள். ஐயோ என் மகன், ஐயோ என் மகள் என்னை விட்டு போகின்றாலே, அந்த வேதனையில் அந்த பெற்றோர்கள் துடிக்கிறார்கள். பாருங்கள், பிள்ளைகள் உணர மாட்டார்கள். அந்த சமயத்தில் அந்த பெற்றோர்கள் எங்கு போய் சொல்வார்கள்? யாரிடத்தில் சொல்வார்கள்? வெளியே தலை காட்ட முடியாதே, அவமானப்படுகின்றமே, கண்ணீர் சிந்தவனும் வரலையே, எங்கு போகணும் யாரும் சொல்ல முடியாமல் இதை நொந்து நொந்து அழுது கொண்டிருப்பார்களே, புலம்பிக் கொண்டிருப்பார்களே. அதுதான் ஓ என்ற அர்த்தம். அதான் ஓ என்ற அர்த்தம் கடந்து வருகிறது. மீண்டும் அந்த இது படியுங்கள். எங்கே வாசிக்கின்றோம்? அந்த தொடர்ந்து அப்படியே படியுங்கள். எசையா புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம். விண்வெளியை கேள், மண்ணுலகை செவி கொடு. அடுத்தது பாத்தீங்களா? காலை தன் உடைமையாளரை அழிந்து கொள்கிறது, தலைவன் கழுதை தன் தலைவன் யாரும் தீனி போடுகிறார்களோ அதை அறிந்து கொள்கிறது. ஆனால் இஸ்ராயேலோ என்னை அறிந்து கொள்வதும் இல்லை, என்னை புரிந்து கொள்வதும் இல்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்வதும் இல்லை. அப்போ காளை அதோட தலைவனை புரிந்து கொள்கிறது, கழுதை அதோட எஜமானை புரிந்து கொள்கிறது, மிருகங்கள் இதை தனக்கு யார் தீனி போடுகிறது என்று அறிந்து கொண்டு அதற்கேற்றவர் செயல்படுகிறது. ஆனால் என் மக்கள், என் உருவிலும் சாயலிலும் இருக்கின்ற என் மக்கள், என் உயிர் மூச்சை பெற்ற என் மக்கள் என்னை இந்த நிமிடம் வரைக்கும் புரிந்து கொண்டதும் இல்லை, என்னை அறிந்து கொண்டதும் இல்லை. அந்த தெய்வம் எங்கு போய் செல்வார்? முறையிடுகின்றார். ஓ என்ற அர்த்தம். வேதனையில் தெய்வம் சொல்ல வார்த்தை. அதான இயேசுவும் சொல்ல வார்த்தை வாசிக்கிறோமே. லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரம். லூக்கா நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 34ஆம் வாக்கியம். எருசலேமே எருசலேமே, படிங்கள். இறைவாக்கினரும் கொல்லும் நகரே, உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எறிந்து கொள்கின்றாயே. எந்த அளவுக்கு வேதனையோ சொல்ற வார்த்தை. எருசலேமே எருசலேமே. அப்போ எருசலேமே என்றால் யாரு? தெய்வத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நகரம், இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மகனே மகளே, இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குடும்ப அங்கத்தினர்களே, இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அன்பு செய்யப்பட்ட மக்களே நீங்கள். தெய்வம் சொல்ற வார்த்தை இதோ எருசலேமே எருசலேமே. எந்த அளவுக்கு இறைவன் பயன்படுத்துகிற வேதனையோடு. அடுத்த வார்த்தை என்ன? எருசலேமே எருசலேமே, இறைவாக்கினரை கொல்லும் நகரமே. அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவாக்கினர் கொல்லும் நகரம் என்றால் என்ன அர்த்தம்? யார் அந்த இறைவாக்கினர்கள்? தெய்வத்துடைய பணி செய்கிறவர்கள்,
இறை அப்படி என்றால் யாரது ஓரோ மகனும் மகளும் யாரெல்லாம் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து செயல்படுகிறார்களோ, இறை பணியை செய்து கொண்டிருக்கிறார்களோ, அது இல்லற வாழ்க்கையாக இருக்கட்டும், துறவற வாழ்க்கையாக இருக்கட்டும், சமூக வேலையாக இருக்கட்டும், எந்த பணி இருந்தாலும் சரி, தெய்வத்துடைய பணிகள் அப்படி நன்மை நிறைந்த வேலைகள், நன்மை பணிகள் செய்து கொண்டிருக்கின்றவனுக்கு நீ தடை விதிக்கிறாய் என்று பார், அவருக்கு இடையூறு கொடுத்து கொண்டிருக்கிறாய் பார், அவருக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் பாருங்கள். அதுதான் நாம் பார்க்கின்றோம். நன்மை செய்கிறவனுக்கு நீ தடை விதித்துக் கொண்டிருக்கின்றாய். ஒருவன் சமுதாயத்துக்கு உதவி செய்ய கடந்து வருவான். உதவி செய்ய கடந்து வருகிற சமயத்தில் நீ செய்கிற காரியம் என்ன? இது அவனுக்கு எதிராக பல காரியங்கள் நீ செய்வது. உடனே செய்ய வேண்டிய நன்மைகளை, அங்கே வர வேண்டிய நன்மைகள் உன்னால் அங்கே தடைப்பட்டு போகிறது. கொல்லும் நகரமே. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிற சமயத்தில் ஊரார் உள்ளவர்கள், சொந்த பந்தங்கள் பார்ப்பார்கள், இவனை தன் பிள்ளை இப்படி படிக்க வைக்கின்றான், ஏன் இப்படியெல்லாம் படிக்க வைக்க வேண்டும், அதெல்லாம் படிக்க தேவையில்லை, வேலைக்கு போகட்டும், அதெல்லாம் வீட்டிலே உட்காரட்டும், பெண் பிள்ளை தானே வீட்டிலே உட்காரட்டும் என்று சொல்லிக்கொண்டு சொந்த பந்தங்கள் மற்றவர்கள் இதோ அந்த பெற்றோருடைய உற்சாகத்தை அப்படி தடை விதிப்பார்கள். அவர்கள் அப்படியே சோர்ந்து போவார்கள். பிள்ளை சொல்லும், அம்மா நான் படிக்க வேண்டும் என்று. பெற்றவள் சொல்வார்கள், நீ போ, என்ன வந்தாலும் சரி, நான் உங்களை படிக்க வைக்கிறோம் என்று. அப்படி பெற்றவள் தீர்மானம் எடுத்த போதிலும் சொந்த பந்தங்கள் இதை பார்ப்பார்கள், வேண்டாம். என்ன காரணம்? பொறாமை. பொறாமையின் காரணமாக தடைப்பட்டு போவார்கள், தடை விதிக்கிறார்கள். இப்படி செய்ய வேண்டிய நன்மைகள், பல நன்மைகள். எருசலேமே எருசலேமே, இறைவாக்கினரை கொல்லும் நகரமே. அதான் தெய்வ காரியங்களுக்கு தடையாக வந்திருக்கிற நெய்யும் நானும் உள்பட பலரும் இருப்பார்கள். பொறாமையின் காரணமாக இதோ தடைப்பட்டு கொண்டிருக்கின்றோம். இனி அடுத்த வார்த்தை படியுங்கள். உன்னிடம் அனுப்பப்பட்டோரை கல்லால் எறிந்து கொள்கின்றாயே. எப்படி நீ கொள்கின்றாய்? கல்லால் எறிந்து கொள்கின்றாய். அப்படி என்றால் அர்த்தம் என்ன? கல்லால் எறிந்து என்றால் என்ன? வேதனைகள். அப்படி என்றால் வார்த்தை வழியாக தகாத வார்த்தைகள் பேசுவதன் வழியாக, கேலி பேச்சு பேசுவதன் வழியாக, அவனுடைய செயல்பாட்டை வைத்துக்கொண்டு இதை பலவிதமான காரியங்களை திட்டுவதன் வழியாக, அதே மாதிரி ஆயுதங்களை வைத்துக்கொண்டு அவனை காயப்படுத்துவதன் வழியாக, உடல் ரீதியாக மன ரீதியாக அவனுடைய விசுவாசத்தலத்தை இல்லாமல் ஆக்குவது எந்த அளவுக்கு நீயும் நானும் செய்து கொண்டிருக்கின்றோம். ஒரு மகன் ஒரு மகள் வளர்ச்சிக்கு பாதையின் வருகின்ற சமயத்தில் அவன் நம்மை விட முன்னேறி விடுவானோ ஒரு பயத்தின் காரணமாக இதை எதிர்த்து நாம் போய் கொண்டிருக்கின்றோமே. தெய்வம் சில வார்த்தை, இறைவாக்கினர் கொல்லும் நகரமே. உன்னிடம் அனுப்பப்பட்ட அந்த தலைவர்களை, உன்னிடம் அனுப்பப்பட்ட அந்த தலைவிகளை, உன்னிடம் அனுப்பப்பட்ட அந்த வழிகாட்டிகளை நீ என்ன செய்கின்றாய்? கல்லால் எறிந்து கொள்கின்றாயே. அடுத்தவனுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு எந்த அளவுக்கு நீ நடக்கின்றாய்? சுய புத்தியை இழந்தல்லவா நீ செயல்பட்டு கொண்டிருக்கின்றாய்? அடுத்தவனுக்கு கெடுதல் செய்வதற்காக மட்டுமே உன்னுடைய கிருபை திறமைகளை நீ பயன்படுத்தி கொண்டிருக்கின்றாய் என்றால் எந்த அளவுக்கு தெய்வம் வேதனைப்படுகிறார். ஆனால் தான் நாம் பார்த்தோம் இல்லையா, அந்த எசையா புஸ்தகத்தில் என் மக்கள் எனக்கு எதிராக கிளர்ந்து எழுகிறார்கள். அதனது கிளர்ந்து எழுகிறார்கள், கிளர்ச்சி அப்படின்னு அர்த்தம். கிளர்ந்து எழுகிறார்கள், ரிபெல்லியன் அப்படின்னு அர்த்தம். வேணும் என்றே அவர்கள் செய்கிறார்கள், எதிர்த்து போகிறார்கள். தவறு என்று தெரிந்தே தான் அவர்கள் எதிர்க்கிறார்கள். இது எங்க அப்பா அம்மான்னு தெரிந்தே தான் பெற்றோரை நான் எதிர்த்து போகின்றேன். இது என் கணவனுக்கு பிடிக்காது, இது என் மனைவிக்கு பிடிக்காது எனக்கு தெரிந்தே தான் அந்த பிடிக்காத காரியத்தை நான் செய்கின்றேன். குடித்து கொண்டிருக்கிற ஒரு கணவன் மனைவிக்கு பிடிக்குமா? மனைவிக்கு பிடிக்காது. மனைவி பார்ப்பார்கள் இது வேண்டாம் என்று, ஆனால் அவன் கேட்க மாட்டான். வேணும் என்றே அவன் குடித்து கொண்டு அவன் வீட்டுக்கு வருவான். மனைவியை காயப்படுத்த பிள்ளைகள் வேதனைப்படுவார்கள். வேண்டும் என்றே நீ இந்த பாவத்தை செய்கிறீர்கள் என்றால் குடும்பத்துக்கு எதிராக நீ கிளர்ந்து போய் கொண்டிருக்கின்றாய். எப்படி கிருபைகள் கிடைக்கும்? பெற்றோர்கள் வேதனைப்படுவார்கள், தெரிந்தே அந்த காரியத்தை நீ செய்து கொண்டிருக்கிறாய் என்றால் கிளர்ந்து எழுகிறார்கள். எப்படி? இறைவாக்கினரை கொல்லும் நகரமே. அடுத்த வார்த்தை படியுங்கள். கோழி தன் குஞ்சுகளை ரக்கைக்குள் போல நானும் உன் மக்களை அரவணைத்து கொள்ள எத்தனையோ முறை நான் விரும்பினேன். அப்போ நாங்கள் அர்த்தம் புரிஞ்சுச்சா? அப்போ எத்தனையோ முறை நான் விரும்பினேன். எவ்வாறு கோழி தன் ரெக்கைகளை இப்படி விரித்து கொண்டு ஒவ்வொன்றாக அழைத்து கொண்டு வர சமயத்தில் இப்படி காத்து கொண்டிருக்கிறதோ அதே மாதிரி உங்களையும் நான் கொண்டு வர பார்த்தேன். எப்படி தெய்வம் என்னை கொண்டு வருகின்றார்? தன்னோட சிகரின் கீழ் எப்படி கொண்டு வருகின்றார்? அருட்சாதனங்கள் வழியாக, இறை வார்த்தை வழியாக, கட்டளைகள் வழியாக, 10 கட்டளைகள் வழியாக தெய்வம் இதான் நம்மிடத்தில் கொண்டு வருகின்றார், நம்மை கொண்டு வருகின்றார். கேட்டிசம் ஆஃப் தி கேத்தலிக் சர்ச் மிக தெளிவாக கற்றுத்தருகிறது. ஆர்டிகல் நம்பர் 2068 மிக தெளிவாக வார்த்தை சொல்ல வார்த்தை இதுதான். ஓரோ மகனும் மகளும் இதான் ஞாயிற்று திருப்பள்ளியை நீ கண்டே தீர வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை திருப்பள்ளிகள், அந்த ஓய்வு நாள் ஞான திருப்பலி நீ கண்டே தீர வேண்டும். அது ஒரு ஆப்ளிகேட்டரி. அது மட்டும் இல்லாமல் கட்டளைகளை நீ கடைபிடித்தே தீர வேண்டும். எவ்வாறு ஞாயிற்றுமை
திருப்பலி நீ ஓய்வு நாள் கடைபிடிக்கின்றாயோ அதே மாதிரி 10 கட்டளைகள் நீ கடைபிடிக்க வேண்டியது உன்னுடைய ஆப்ளிகேஷன். அதை நீ கடைபிடித்தே தீர வேண்டும். அது ஒரு நாளும் நொண்டி சாக்கு சொல்வதற்கு தெய்வம் ஒரு நாளும் அனுமதித்ததில்லை. கத்தோலிக்க திருச்சபையும் ஒரு நாளும் உனக்கு அதுக்கு நொண்டி சாக்கு சொன்னதில்லை. மிக தெளிவாக கேட்டிசம் தருகிறது. அதே கத்தோலிக்க திருச்சபை வத்திக்கான் சங்கம் ஏடுகளில் லூமென் ஜென்சியம் என்ற டாக்குமெண்டில் 24வது அதிகாரத்தில் அந்த பேராகிராஃபில் மிக தெளிவாக கற்றுத்தர அர்த்தம் இதுதான். ஒரு ஆயர் கற்றுக் கொடுக்கின்ற ஒரு குருக்கல்லு 3 காரியங்கள் மக்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். என்னவென்று, இதோ அவர்களுக்கு இறை வார்த்தையை நீ கற்றுக் கொடுக்க வேண்டும். 2வது அருட்சாதனத்தை பற்றி நீ கற்றுக் கொடுக்க வேண்டும். 3வது 10 கட்டளைகளை பற்றி நீ அவள் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏன்? இந்த இறை வார்த்தை வழியாக அவன் மீட்பை அவன் சொந்தமாக்குவான். இந்த அருட்சாதனங்கள் வழியாக அவன் மீட்பை அவன் சொந்தமாக்குவான். இந்த 10 கட்டளைகள் வழியாக அவன் மீட்பை சொந்தமாக்குவான். அந்த மீட்பை சொந்தமாக்குவதற்காக நீ அது கற்றுக் கொடுத்தே தீர வேண்டும். ஒரு நாளும் அந்த வள்ளிப்புள்ளியும் நீ மாற்றாமல் இருக்க வேண்டும். அவ கத்தோலிக்க திருச்சபை மிக தெளிவாக கற்றுத்தர அர்த்தங்கள் இது. ஆனால் நீயும் நானும் என்ன செய்து கொள்கிறோம்? நொண்டி சாக்கு சொல்லிக்கொண்டு இறை வாக்கினர் கொள்ளும் நகரமாக கல்லால் இருந்து கொள்கின்றோம். எனக்கு அது தேவையில்லை, நான் வார்த்தையை கேட்க நான் வரமாட்டேன், இதோ நான் 10 கட்டளைகள் என்னால் கடைபிடிக்க முடியாது, அது மனிதனால் சாத்தியம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு நொண்டி சாக்குகளை சொல்லிக்கொண்டு அருட்சாதனம் தேவையில்லை, இதெல்லாம் சும்மா ஒரு வழிபாடு தான், இதெல்லாம் தேவையில்லை இதெல்லாம் என்று சொல்லிக்கொண்டு இதாக போய்கொண்டு இருக்கிறோம் என்றால் எப்படி மக்களுக்கு கிருபைகள் நமக்கு கிடைக்கும்? தெய்வம் சொல்ல வார்த்தை, இறைவாக்கினர் கொள்ளும் நகரமே, கோழி எவ்வாறு அந்த குஞ்சுகளை ரக்கைகள் சேர்க்க ஆசைப்பட்டதோ அதே போல நானும் எத்தனையோ முறை உனக்கு ஆசைப்பட்டேன். எப்படி? உன் பங்கு தலங்களில் தியானங்கள் நடப்பதன் வழியாக, உன் பங்கு தலங்களில் அங்கு திருப்பலி நடப்பதன் வழியாக, உன் பங்கு தலங்களில் அங்கு நடக்கிற அந்த பாவ சங்கீதன் வழியாக, உன் பங்கு தலங்களில் 10 கட்டளை கடைபிடிப்பதற்கான வழிகளை அருட்தந்தையர்கள் மேற்கொள்கிறார்கள் பாருங்கள். அது ஆனால் எதற்காவது நீ ஒத்துழைப்பு நீ கொடுத்திருக்கின்றாயா? குடும்பத்தில் பங்கு தளத்தில் எங்கேயாவது நீ ஒத்துழைப்பை கொடுத்திருக்கின்றாயா? இல்லையே. கடமைக்காக நான் ஞாயிற்றுக்கிழமை போகின்றேன், ஈஸ்டர் கிறிஸ்துமஸ் வந்து நான் கடமைக்காக போய்கொண்டிருக்கிறேன் என்றால் எப்படி மக்களே கிருபைகள் கிடைக்கும்? எப்படி கிருபைகள் கிடைக்கும்? ஆனால் தான் நாங்கள் தெய்வம் வேதனையில் சொல்ல வார்த்தை, இறைவாக்கினரை கொல்லும் நகரமே, கல்லால் இருந்து கொண்டிருக்கின்றாயே, இதோ எவ்வாறு கோழி தன் குஞ்சுகளை சேர்த்து அரவணைக்க ஆசைப்பட்டதோ நானும் ஆசைப்பட்டேன். அதுக்கு அர்த்த வார்த்தை என்ன வருது? உனக்கோ விருப்பமே இல்லையே, உனக்கோ விருப்பமே இல்லையே. வேதனையோடு தெய்வம் சொல்ற வார்த்தை ஓ என்ற வார்த்தை மரியால் பயன்படுத்துகிற வார்த்தைகள். அதான் அந்த ஓ என்ற அர்த்தம். வேதனையோடு வருகிற மன அழுத்தத்தோடு இன்னும் என் பிள்ளைகள் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்களே. அப்போ அந்த 3 குழந்தைகளை பார்த்து கொண்டு ஃபாத்திமாவில் சொன்ன வார்த்தை என்னவென்று, பிள்ளைகளே ஓ என்ற வார்த்தையை நீ பயன்படுத்து. அது சந்தோஷத்துக்காக அல்ல, மாறாக வேதனை பாரங்கள் எந்த அளவுக்கு அழுத்தங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் தான் அந்த வார்த்தை ஓ என்ற வார்த்தை கடந்து வருகிறது. மக்களே, என்றைக்காவது நீயும் நானும் அதை புரிந்து நாம் பயன்படுத்தியிருக்கின்றோமா? என்றைக்காவது நீ நான் நம்ம சொல்லி இருக்கின்றோமா? ஓயனேஸ்வரன் சொல்லிக் கொண்டிருக்கின்ற மொழிய அந்த ஓட அர்த்தத்தை புரிந்து கொண்டு, தெய்வமே அந்த வேதனையில் நானும் பங்கு பெறுகிறேன், என்னை மன்னித்து விட ஆண்டவரே, உன்னை காயப்படுத்திருக்கிறேன் என்று என்றைக்காவது உணர்வு நமக்கு வந்திருக்கா? அந்த உணர்வு வரவில்லை என்றால் நீயும் நானும் எப்பேற்பட்ட பாவத்தில் இருக்கிறோம் என்பதை பார். அந்த உணர்வே இல்லை என்றால் நீ நானும் பிணத்துக்கு சமம். அது அன்னை வார்த்தை கூறுகிறது. வெளிப்பாடு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். வெளிப்பாடு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வாக்கியம். உன் செயல்களை நான் அறிவேன், நீ பெயர் அளவில் தான் உயிரோடு இருக்கின்றாய், உண்மையிலே நீ இறந்து விட்டாய். அப்படின்னு அர்த்தம் என்ன? இறந்து விட்டாய் என்றால் உணர்வற்ற. பிணத்துக்கு உணர்வு ஏதாவது இருக்கா? பிணத்துக்கு உணர்வு இல்லை. அப்படின்றால் நீ நான் எப்படி இருக்கின்றோம்? பிணமாக இருக்கின்றோம். உணர்வு இல்லை. கணவன் மனைவிடைய உணர்வை புரிந்து கொள்வதில்லை, மனைவி கணவனுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளவில்லை, சுயநலத்தோடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை. பிள்ளைகள் பெற்றோருடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதில்லை, பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதில்லை, சுயநலம் உள்ள ஒரு வாழ்க்கை. சகோதரன் சகோதரியும் சகோதரனும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் சுயநலத்தை மட்டுமே மையப்படுத்திக் கொண்டு நான் என்ற எண்ணத்தில் கர்வத்தில் அகங்காரத்துடன் வாழ்கிற சமயத்தில் அவன் பிணத்துக்கு சமம்.
நீயும் நானும் பிணத்துக்கு சமமாக இருக்கின்றோம். எப்போ மற்றவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் சுயநலத்தை மட்டுமே மையப்படுத்தி கொண்டு நாம் வாழ ஆரம்பிக்கின்றோமோ, நாம் பேச ஆரம்பிக்கின்றோமோ, நாம் சிந்திக்க ஆரம்பிக்கின்றோமோ, நாம் செயல்பட ஆரம்பிக்கின்றோமோ, கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பிக்கின்றோமோ, அப்பவே நீயும் நானும் பிணத்துக்கு சமம். அன்பார்ந்தவர்களே, என் தெய்வம் பிணத்தின் தெய்வம் அல்ல, வாழ்வோரின் கடவுள். வாழ்வோரின் கடவுள் என்றால் நீயும் நானும் அவரை போலவே உணர்வுள்ள மகனாக இருக்க வேண்டும். அதுதான் ஓ என்ற அர்த்தங்கள். அப்ப வேதனையோடு மறையில் சொல்ல வார்த்தை ஓ என்ற வார்த்தை. ரெண்டாவது என்ன வருகிறது அதில்? ஓ என் இயேசுவே. என், அது ஏன் என் வர வேண்டும்? ஓ இயேசுவே சொல்லியிருக்கலாமே. என் என்று வர காரணம் என்ன? அங்க சொந்தம் உரிமை கொண்டாடப்படுகிறது. உரிமை கொண்டாடப்படுகிறது. எடுத்து படிங்கள் புரிந்து கொள்வதற்காக. எசையா புஸ்தகம் 41 அதிகாரம் 8 வாக்கியம். எசையா புஸ்தகம் 41 அதிகாரம் 8 வாக்கியம். எசையா புஸ்தகம் 41. நீயோ இஸ்ரவேலே. அடுத்தது என்ன வருகிறது? என் அன்பன் யாக்கோபு. நாம் பார்க்கின்றோம், நீயோ இஸ்ரவேலே என் அடியவனே. இஸ்ரவேலே என் அடியவன். என் என்றால் என்ன? எனக்கு மட்டும் சொந்தம். உதாரணம், என் மைக்கு, என் வயறு, என்னுடைய பைபிள், என்னுடைய வாட்டர் பாட்டில், என்னுடைய நாற்காலி, என்னுடைய ஃபேன், என்னுடைய புஸ்தகங்கள், என்னுடைய பேக்னு சொல்லும்போது உங்களுக்கு யாருக்கும் உரிமை உண்டா? அங்கே யாருக்கும் உரிமை இல்லை. எனக்கு மட்டுமே தான் அது உரிமை, வேறு யாருக்கும் இல்லை. அப்போ என் அடியவனே என்று சொல்கிற பொழுது நான் யாருக்கு அடியவன், யாருக்கு அடியவள்? தெய்வத்திற்கு தான் ஒழிய என் கணவனுக்கோ என் மனைவிக்கோ இந்த மனிதனுக்கு அல்ல. நான் யாருக்கும் அடிமை அல்ல, நான் என் தெய்வத்துக்கு மட்டுமே. மரியாள் யாருக்கு அடிமை? சொன்ன மாத்திரம் இதோ நான் உனக்கு அடிமை, ஆண்டவருக்கு அடிமை தான் ஒழிய யோசேப்பு உனக்கு நான் அடிமை என்று தெய்வம் மரியாள் சொன்னதில்லை. வேற சக்கரியாவே அப்பா அம்மா உனக்கு நான் அடிமை என்று மரியாள் சொன்னதில்லை. மரியாள் தெய்வத்துக்கு தான் அடிமை. அப்ப இறைவனுக்கு அடியவளாக இருக்கிற என் அடியவள். நீ நானும் யாருக்கு அடிமை என்று பாருங்கள். நீ நான் உலகத்திற்கா, நேரத்துக்கா, இந்த சமுதாயத்திற்கா, அல்லது உன்னை தெய்வத்திற்கா, உன்னை படைத்த தெய்வத்திற்கா? நீ யாருக்கு அடிமை? பணத்துக்கு, பேருக்கு, புகழுக்கு, சூழலுக்கு நீ அடிமையா இருக்கிற என்றால் தெய்வம் அதுக்கெல்லாம் காரணங்கள், இறைவன் அதுக்கெல்லாம் காரணங்கள், நீ தான் அதற்கு காரணங்கள். அதோட விளைவு, பாதிப்புகள் என்ன? நோய்கள், தடைகள், பிரச்சனைகள் இதான் கடந்து வருகிறது. தெய்வத்துக்கு அடிமையா இருக்கிற ஒரு மகன், ஒரு மகள் ஒரு நாளும் எந்த சூழலிலும் எந்த நிலையிலும் அவர்கள் கீழே விட மாட்டார்கள். காரணம் என்ன? அவனை அவளை தெய்வம் தாங்கி விடிப்பாள். மரியாளுக்கு எந்த ஒரு ஆபத்து அங்கு வந்ததில்லை. வேதனைகள், காயங்கள், அவமானங்கள் எல்லாம் கடந்து வந்த போது இல்லை, ஒரு நாளும் மரியாள் தளர்ந்து போனதில்லை. காரணம் என்ன? அவள் தெய்வத்துக்கு மட்டுமே சொந்தமானவள், என் தெய்வத்துக்கு மட்டுமே தான் அடிமை. அந்த தெய்வம் காத்துக்கொள்வார். அப்ரஹாம் சாதாரண ஒரு மனிதன் இருந்த போதிலும் தெய்வத்துக்கு மட்டுமே தன்னை விட்டு கொடுத்த காரணத்தினால், நான் இறைவனுக்கு மட்டுமே அடிமை இன்னும் உணர்ந்த காரணத்தினால் இறைவனுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அவன் போகின்றான். ஆனால் தான் கத்தோலிக்க திருச்சபை கூறுகிறது, அப்ரஹாமுடைய விசுவாசத்தை பற்றி பேசுகிற சமயத்தில் ஜம்பிங் இன்டு டார்க்னஸ், இருட்டில் குதிப்பதுதான் அப்ரஹாமுடைய விசுவாசம். இருட்டு இங்க இருட்டா இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்கள், ஆழம் எவ்வளவுன்னு தெரியாது. கீழே நம்மளால குதிப்போமா? நாம் குதிக்க மாட்டோம். வெளிச்சம் இருக்கிறது, நான் குதிப்பேன். ஆழம் தெரியுது, தரை தெரிகிறது. ஆனால் இருட்டா இருக்கின்றது, ஆழம் எவ்வளவு தெரியவில்லை. எப்படி குதிப்போம்? குதிக்க மாட்டோம். ஆனால் அப்ரஹாம் தான் குதிக்கின்றான். அதான் அந்த வார்த்தை நமக்கு எல்லாம் எடுக்க தேவையில்லை, நமக்கு எல்லாம் தெரியுமே. தொடக்க புஸ்தகம் 12 அதிகாரம் 1 வாக்கியம். தெய்வம் சொல்ற வார்த்தை அப்ரஹாத்தை பார்த்துக்கொண்டு, உன் நாட்டை விட்டு, உன் இனத்தாரை விட்டு, உன் தந்தை வீட்டுக்கு நீ போ, நான் உன் காட்டும் இடத்திற்கு நீ செல். எந்த இடமும் போட்டிருக்கா? எதுவும் போடவில்லை. அப்ரஹாம் தான் போகின்றார். ஜம்பிங் இன்டு டார்க்னஸ். மகனை பலியிட வேண்டும் என்று சொன்ன போது 22 அதிகாரம் மகனை பலியிடம் சொல்லுகிற போது வேண்டாம் ஆண்டவரே என்று சொன்னதில்லை. மாறாக நேர போகின்றார், கத்தி எடுத்து ஓங்குகின்றார். காரணம் என்ன? என் தெய்வத்துக்கு மட்டுமே தான் அடிமை, அவர் என்ன சொல்றாரோ அதுபடி செய்வேன். இதான் அதே மாதிரி நடக்கிறது. மக்களை பார்க்கின்றோம், நன்மை மட்டுமே செய்கிற தெய்வம், கெடுதல் செய்ய மாட்டார் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறவர்கள். காரணம் என்ன? அன்பின் வெளிப்பாடு. அன்பின் வெளிப்பாடு இதுதான் நாம் பார்க்கின்றோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நாம் செயல்படுகிறோம்? என் என்றால் என் அடியவனே. அடுத்த வார்த்தை படிங்கள், எசையா புஸ்தகம் 41. நாம் தெரிந்தெடுத்த யாக்கோபே. பார்த்தீங்களா? நான் தெரிந்தெடுத்த யாக்கோபே என்ற அர்த்தம் என்ன? தேர்ந்தெடுத்தவர்கள், செலக்டட் பர்சன், சோசன் பர்சன்.
செலக்டட். இப்போ நீங்கள் புடவை கடைக்கு நீங்கள் செய்கிறீர்கள், துணி கடைக்கு நீங்கள் செய்கிறீர்கள். நீங்கள் செல்கின்ற பொழுது உங்கள் மனசுக்கு எது பிடிக்கிறதோ அதுதான் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இன்னும் எத்தனையோ இருக்கு, எத்தனையோ நிறம் இருக்கும், பல நிறத்தில் அங்கே இருக்கும். எதை நீங்கள் எடுக்க மாட்டீர்கள். உங்கள் மனசுக்கு எது பிடிக்கிறதோ அதை நீங்கள் சொந்தமாக்கி கொள்வீர்கள், வேறு இல்லை. அப்போ அதை நீங்கள் சொந்தமாக்கி கொள்கிறீர்கள் என்றால் உங்கள் மனசுக்கு பிடித்தது மட்டுமே. அப்படி என்றால் என் தெய்வத்துக்கு பிடித்தவள் தான் நான் ஒழிய என் கணவனுக்கு எனக்கு பிடிக்கிறதோ இல்லையோ, என் மனைவிக்கு எனக்கு பிடிக்கிறது இல்லையோ, இந்த சமுதாயத்துக்கு எனக்கு பிடிக்கிறது இல்லையோ, இந்த சமுதாயம் என்னை ஏற்றுக்கொள்கிறது இல்லையோ, அது ரெண்டாவது விஷயம். ஆனால் என் தெய்வம் என்னை ஏற்றுக்கொள்வார். என் தெய்வத்துக்கு என்னை பிடிக்கிறது, உனக்கு என்ன பிடிக்க யார் பார்த்தால் நீ போ. என் தெய்வத்துக்கு நான் பிரியப்பட்டவன், நான் பிரியப்பட்டவள். இந்த போத்தியம் நஷ்டமாக்கின ஒரு மகன் ஒரு மகள் தற்கொலை செய்ய போய்விடுவான். இந்த ஒரு போத்தியம் நஷ்டமாகின ஒரு மகன் ஒரு மகள், ஐயோ என் வாழ்க்கை எல்லாம் போயிடுச்சு, எனக்கு ஒன்றுமே இல்லையே என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பார்கள். இந்த ஒரு உணர்வு நஷ்டமாக்கின ஒரு மகன் ஒரு மகள், என் வாழ்க்கையே போயிடுச்சு, என்னால் எதுவும் செய்ய முடியாது என்ற எண்ணத்தில் கடந்து வருவார்கள். ஆனால் இந்த உணர்வு உள்ளவர்கள், தெய்வம் என் கூட இருக்கிறார்கள் என்று உணர்வு உள்ள ஒரு மகனும் மகளும் ஒரு நாளும் நிலத்தில் விழமாட்டார்கள். அவருடைய வீழ்ந்தாலும் மீண்டும் எழுந்து வருவார்கள். காரணம் என்ன? அவர்களை உயர்த்தி பிடிப்பது யாரு? தெய்வம். தெய்வம் அங்கு உயர்த்தி பிடிக்கின்றார், இயேசு அங்கு உயர்த்தி பிடிப்பார். அதனால்தான் துணிவு கொள் மகனே, தைரியம் கொள் மகனே, நான் உன்னோடு இருக்கின்றேன், நீ போ, அஞ்சாதே, கவலைப்படாத. நான் வாசிக்கிறோம் இல்லையா? எங்க யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம். யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வாக்கியம். வீறுகொள், துணிந்து நில், அஞ்சாதே, கவலைப்படாதே, ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவராகிய நான் நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு நான் இருப்பேன். நீ செல்லும் இடமெல்லாம் உன்னோடு நான் இருக்கிறேன். இதான் மக்களை பார்க்கணும். அப்போ என் என்றால் இறைவனுக்கு சொந்தமானது. அடுத்து அப்படியே படிங்கள். என் யாக்கோபே என் அடியவனே. அடுத்தது நான் என் அன்பன் அபிரகாமின் வழிமரபே. என் அன்பன் அபிரகாம், என் நண்பன் அல்ல, நண்பன் அல்ல, அன்பன். எது உயர்ந்தது? அன்பனா நண்பனா? அன்பன் தானே அதிகமாக அன்பு செய்கிற மனிதன். அப்படி என்றால் அபிரகாத்தை தெய்வம் எப்படி அன்பு செய்தாரோ அதே மாதிரி உன்னையும் என்னையும் தெய்வம் அன்பு செய்வார். இதான் பார்க்கின்றோம். எனக்கு தகுதியே இல்லை, இல்லாத போது இல்லை, அபிரகாத்தை எப்படி நான் அன்பு செய்தேனோ அதே மாதிரி உன்னையும் நான் அன்பு செய்வேன். என் அன்பன் அபிரகாமின் வழிமரபே சொல்லிக்கொண்டு எனக்கு சொந்தமாக்குற தெய்வம், என்னை கைவிடாத தெய்வம், என்னை மட்டும். மீண்டும் எடுத்து படிங்கள். அதே எசையா புஸ்தகம் 43ஆம் அதிகாரம். எசையா புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 1-2 உள்ள வாக்கியங்கள். யாக்கோபை உன்னை படைத்தவரும் இஸ்ராயேலை உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவர் இப்பொழுது இவ்வாறு கூறுகிறார். அடுத்தது நான் மீட்டுக் கொண்டேன். அடுத்தது உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன். அடுத்தது நீ எனக்கு உரியவன். பர்சனல். நீ நான் வேறு யாருக்கும் இல்லை, தெய்வத்துக்கு மட்டுமே நாம் சொந்தமானவர்கள். அப்படி என்றால் இறைவன் ஓ என் என்ற வார்த்தை வருகின்ற பொழுது மன்னை மறியல் சொல்லித்தர வார்த்தை, எடா மகனே மகளே, நீ இந்த உலகத்திற்கு அல்ல, நீ தெய்வத்துக்கு சொந்தமானவள் என்பதை மறந்து விடாதே. அதான் என் என்ற அர்த்தம். அப்போ நீ தெய்வத்துக்கு சொந்தம். நீ உன் கணவனுக்கா, நீ உன் மனைவிக்கல்ல, நீ தெய்வத்துக்கு மட்டுமே சொந்தமானவள். வா என்ற உணர்வோடு நீ என்றும் இருக்கப்பார். மக்களே, நீயும் நானும் ஒரு நாளும் இந்த உணர்வை மறக்கக்கூடாது. நாம் தெய்வத்துக்கு ஓ என் அடுத்தான் பார்க்கின்றோம். அடுத்த வார்த்தை வருவது பயங்கரமான வார்த்தை. என்ன வருகிறது? இயேசுவே. ஓ என் இயேசுவே. இயேசுவே என்ற வார்த்தை ஏன் பயன்படுத்த வேண்டும்? என்ன காரணம்? இயேசு மரியாதை இயேசுவேன்னு சொல்ல வேண்டும். இயேசுவரால் மட்டும்தான் முடியும். மீட்பு தருவதற்கு இயேசுவால் மட்டும்தான் முடியும். நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? திருத்துதர் பணி 4ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியம். 4ஆம் அதிகாரம் 12ஆம் வாக்கியம். இவருடைய பேரின்றி வேற எந்த பேரும் நல்கப்பட்டதில்லை, வானத்தின் கீழும் பூமிக்கு மேலேயும் இயேசுன்ற நாமம் மட்டுமே தான் இந்த ஒழிய வேற எந்த ஒரு நாமமும் அங்கு தரப்பட்டதில்லை. அந்த இயேசுவின் நாமத்தை நீ எடுத்து சொல்.
அந்த இயேசு நாம் தான் உனக்கு மீட்பு தரும், உன்னையும் உன் குடும்பத்தையும் அது மீட்கும். சீடர் கேட்டான் பார்த்தீங்களா, சிறை அதிகாரி அங்கே பவுலிடத்தில் நாங்கள் மீட்பு பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று. அப்போ பவுல் சொன்ன வார்த்தை என்ன? நீ மீட்பு பெற வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வை, அப்போது நீயும் உன் குடும்பமும் அங்கு மீட்பு பெறும். நீயும் குடும்பம், நீ மட்டுமல்ல உன் குடும்பம் முழுவதுமே அங்கு மீட்பு பெறும். மீண்டும் எடுத்து படிங்கள். பிலிப்பியருக்கு திருமுகம் 2ஆம் அதிகாரம் 9-10. பிலிப்பியருக்கு திருமுகம் 2ஆம் அதிகாரம் 9-10. இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். இயேசுவின் பெயருக்கு தான் ஒழிய வேறு யாருக்கும் அல்ல. வேறு யாருக்கு? உங்கள் அப்பாவுக்கு சித்தப்பாவுக்கு எல்லாம் கிடையாது, அவனுக்கு இவனுக்கு எல்லாம் கிடையாது. யாருக்கு? யார் முன்னிலையில் எல்லாம் மண்டியிடுவார்கள்? இதா இயேசுவின் முன்னாடி அத்தனை பேரும் விண்ணவர் ஸ்வர்கவும் மண்ணுலகில் வாடுகிறவர்கள். கீழுலகோன்னு சொல்லும்போது யார் அவர்கள்? பிசாசு. எல்லா பிசாசும் இயேசு முன்னாடி மண்டியிடும். ஆனால் நீ என்ன செய்கின்றாய்? அந்த இயேசு முன்னால் மண்டியிடுகின்ற அந்த பிசாசை தேடி நீ போகிற என்றால் உனக்கு விவரம் இருக்கா? உனக்கு புத்தி இருக்கா? மந்திரிச்ச கயிறு வைத்துக்கொண்டு நீ நடக்கிற சமயத்தில் அவன் மந்திரிச்ச கூட நீ கொடுக்கிறா. தாயத்தலை இடுப்பில் கட்டி கொண்டு கத்தோலிக்கனாக இருக்கிற நீ விசுவாச வாழ்க்கை எதிராக நீ போகிற என்றால் அது அர்த்தம் என்ன? இயேசுக்கு சக்தி இல்லை என்று அல்லவே நீ பார்த்து கொண்டிருக்கின்றாய். சக்தி ஒரு ஆள் காட்ட வேண்டும் என்றால் அடித்து ஜெயிக்க வேண்டும் அவசியம் கிடையாது. அன்பு எப்படி ஜெயிக்க விடுவது? அன்பின் வெளிப்பாடுதான் சிலுவை. அன்பின் வெளிப்பாடுதான் சிலுவை. உங்க அப்பா அம்மா உன்னோட பாவத்தில் பங்கெடுப்பார்களா? நன்மையில் பங்கெடுப்பார்கள். ஆனால் உன் பெற்றோர்கள் பாவத்தில் பங்கெடுப்பார்களா? உன் கூட இருக்கிறவர்கள் உன் பாவத்தில் பங்கெடுப்பார்களா? அவர்கள் பங்கெடுக்க மாட்டார்கள். பாவத்தில் பங்கெடுத்தவன் தான் யாரு? இயேசு கிறிஸ்து. நம்ம எல்லோரும் தெரியும் இல்லையா? ரோமியருக்கு திருமுகம் 5ஆம் அதிகாரம் படிங்கள், 5 முதல் திருவாக்கியங்கள். ரோமியருக்கு திருமுகம் 5ஆம் அதிகாரம். பொழியப்பட்டுள்ளது. அடுத்தது 6. நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்த போதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். எப்பொழுது? நான் பலவீனத்தோடு இருந்தபொழுது, நான் பாவத்தில் இருந்த பொழுது தான் ஒழிய நன்மை செய்யும் போதல்ல. அப்போ மறுபடியும் அந்த வார்த்தை படிங்கள், 6வது வாக்கியம் படிங்கள். இறை பற்றி இன்றி இருந்த போது, அப்படி என்றால் தெய்வ பயம் இல்லாமல் பாவத்துக்கு அடிமையான வாழ்ந்து கொண்டிருக்கிற சமயத்தில், ஒரு பாவியாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமயத்தில் இயேசு கிறிஸ்து எனக்காக உயிரை விட்டார், எனக்காக உயிரை கொடுத்தார். கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். எங்கள் அப்பா அம்மா எனக்கு என்ன உயிரை கொடுக்கிறார்கள்? இல்லையே. என் கூட இருக்கிற நண்பர்கள் எனக்காக உயிரை கொடுக்கிறார்களா? இல்லையே. மாறாக ஏனடா என் உயிரை எடுக்கின்றாய் இப்படிதான் கேட்கிறார்கள். எதுக்கடா என் வாழ்க்கை இப்படி கடந்து வர்ற? ஏன்டா எனக்கு இப்படி? ஏன்டா என் வயிற்று வந்து பெத்த? ஏன்டா என் வயிற்று வந்த? நீ போய் சாக வேண்டியதானே? ஏன்டா எங்களை இப்படி தொந்தரவு செய்கிறாய்? இதெல்லாம் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் தெய்வம் சொன்ன வார்த்தையை பாருங்கள். இதோ அவன் இறை பற்றி இருக்கிற சமயத்திலேயே, தெய்வ பயமின்றி பாவத்தில் இருக்கின்ற சமயத்திலேயே தெய்வம் உனக்காகவும் எனக்காகவும் உயிரை கொடுத்தவர். அடுத்த வார்த்தை பார்த்தீங்களா? நேர்மையோடு வாழ்கிற ஒரு மகன் மகளுக்காக 4 பேர் உயிரை கொடுப்பார்கள். அன்பு செய்கிறவன், இவர்களிட அன்பு செய்கிறார்கள். நான் இவனுக்காக நான் என் உயிரை கொடுப்பேன். காரணம் அன்பு செய்கிறவன் நேர்மையாக வாழ்கிறானே, அவனுக்காக அவளுக்காக நான் உயிரை கொடுக்கின்றேன். எல்லாரும் கொடுப்பார்கள். இனி அடுத்த வார்த்தை நாம் பாவிகளாக இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நான் பாவத்தில் இருக்கின்ற பொழுது, அப்படி என்றால் அவருக்கு எதிராக நான் செயல்பட்டு கொண்டிருக்கின்ற சமயத்திலேயே தெய்வம் எனக்காக உயிரை கொடுக்கின்றார். தெரிந்தே அந்த இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகின்றேன். தெரிந்தே இந்த அருட்சாதன வாழ்க்கைக்கு எதிராக நான் போகின்றேன். தெரிந்தே இது தவறு என்று தெரிந்தே அறிந்தே நான் செய்து கொண்டிருக்கின்றேன். அது செய்து கொண்டு இருந்த போதிலும் அந்த தெய்வம் எனக்காக உயிரை கொடுக்கிறார் என்றால் அது என்னது? ஏமாந்த தன்மையா? அல்ல, அன்பின் வெளிப்பாடு. இதுதான் வெற்றி. என்னை வெற்றி கொண்டவர் தான் தெய்வம். என்னை வெற்றி கொண்டதான் தெய்வம். அல்லது உடல் அளவில் அல்ல, அன்பினால் என்னை வெற்றி ஆட்கொண்டவர், அன்பினால் என்னை தோற்கடித்தவர். இதோ தன்னுடைய அன்பின் முன்னிலையில் நான் ஒன்றுமில்லை. எப்படி மக்களை நீ நான் எதிர்த்து போய் கொண்டிருக்கின்றோம்? எப்படி எதிர்த்து போனாலும்
என் தெய்வம் எந்த சூழலிலும் எதிர்க்க மாட்டார். அதனால தான் கத்தோலிக்க திருச்சபை சொல்லுற அர்த்தங்கள், தெய்வம் ஒரு நாளும் துன்பங்களை தரமாட்டார். துன்பம் தருகின்ற தெய்வம் அல்ல நம்முடைய தெய்வம். அனுமதிப்பது என்பது வேறு, கொடுப்பது என்பது வேறு. அனுமதிப்பது என்பது வேறு, கொடுப்பது என்பது வேறு. பெர்மிஷன் என்பது வேறு, கிவிங் என்பது வேறு. தெய்வம் அனுமதிப்பார். அனுமதிக்கிற சமயத்தில் உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தான் தருவார் ஒழிய அதுக்கு மேலே அவர் தரமாட்டார். காரணம், இது உன்னால் முடியாது என்று அவருக்கு தெரியும். என் தெய்வம் துன்பங்களை தருகிற தெய்வம் அல்ல. ஆனால் உன்னுடைய ஜெபம் எப்படி இருக்கின்ற பார். இயேசுவை பற்றி தவறான அறிவு கொண்டிருக்கிற நீ, மரியாதை பற்றி என்ன மண்ணாங்கட்டி அறிவு உனக்கு கிடைக்கும்? மரியாதை பற்றி உனக்கு என்ன கிருபை மன அறிவு உனக்கு கிடைக்கும்? நீயும் மரியாதை பற்றி தவறான கருத்தை தான் வைத்துக் கொண்டு இருப்பாய். அவள் இல்லாதவர்களால் நீ பேசிக்கொண்டு இருப்பாய். மரியாதை மட்டும் தேடி போவாய். இயேசுவை நீ தேடி வரவில்லை என்றால் நீ செய்வது சிலை வழிபாடு. மற்றவர்கள் சொல்வது உண்மைத்தானே. கத்தோலிக்கர்கள் சிலை வழிபாடு செய்கிறார்கள். என்ன காரணங்கள்? அவர்கள் மரியாதை மட்டும்தான் பார்க்கிறார்கள், இயேசுவிடத்தில் வருவதில்லை. உண்மைத்தானே? அப்படி என்றால் நீ கொண்ட மரியாள் எப்பேற்பட்ட மரியாள் என்றிருப்பார். எவன் ஒருவன் எவள் ஒருவர் அன்னை மரியாளை தன் தாயாக ஏற்றுக்கொள்கின்றானோ அவனால் அவளால் பலிப்பிடத்தில் வராமல் இருக்க முடியாது. அவர்கள் நேரம் இங்கத்தான் வருவார்கள். ஆனால் மரியாளை ஏற்றுக்கொண்டு திருப்பலிக்கே அவன் வரவில்லை என்றால், மரியாதை ஏற்றுக்கொண்டு பாவ சங்கத்தினமே செய்யவில்லை என்றால், மரியாதை ஏற்றுக்கொண்டு அவன் குடும்பத்தில் ஜெபமாலையே ஜெபிக்காமல் இருக்கிறான் என்றால், மரியாதை ஏற்றுக்கொண்டு வார்த்தையே படிக்காமல் இருக்கிறான் என்றால், அவன் உண்மையான மரியாவின் பக்தனும் அல்ல, மகனும் அல்ல. அவன் போலியானவன். அவன் வழியாக கத்தோலிக்க திருச்சபைக்கும் சமுதாயத்துக்கும் கேடுதான் வரும் ஒழிய நன்மை வராது. நன்மை வராது. மக்களே, நீயும் நானும் எந்த சூழலில் இருக்கிறோம் பாருங்கள். இயேசு என்கிற வார்த்தை ஆனது இதா உனக்கு அது மீட்பு தருகிறோம். அதான் வானுல் விண்ணுலகோர் மண்ணுலகோர் கீழுலகோர் அனைவரும் இயேசு முன்னிலையில் மண்டியிடுவர். நாம் யாரும் உனக்கு மண்டியிடுகிறோம் பார். ரெண்டாவது எடுத்து படிங்கள், மீண்டும் எடுத்து படிங்கள். இதோ திருத்துதர் பணி 3ஆம் அதிகாரம் 16ஆம் வாக்கியம். பார்த்தீங்களா? இயேசுவின் பெயர் தான் இவளுக்கு வலுவூட்டியது. அப்படி என்றால் நமக்கு எல்லோரும் தெரியும், பின்னணி நமக்கு தெரியும். அப்போ அங்கே முடங்கி இருக்கிற அந்த மனிதன், அந்த கால் வழங்காமல் இருக்கிற அந்த மனிதன் அங்கே இருந்து கொண்டு ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கின்ற யார்? யோவானையும் ராயப்பரையும் சொன்ன வார்த்தை என்ன? ஐயா, எனக்கு ஏதாவது கொடு என்று. அப்போது ராயப்பர் சொன்ன வார்த்தை என்ன? எங்களிடத்தில் பார், ஒன்றுமில்லை, ஆனால் ஒன்று தருகின்றோம். என்ன? இயேசுவை தருகின்றோம். இயேசு நாமத்தினால் எழுந்து நட. அவன் எதிர்பார்த்தது ஒன்று, ராயப்பர் கொடுத்தது ஒன்று. எதிர்பார்த்தது பொருளாதாரம், ராயப்பர் கொடுத்ததோ ஒட்டு மொத்தத்தையும் கொடுக்கின்றார். பொருளாதாரத்தை மட்டுமல்ல, அத்தனையும் அவர் கொடுக்கின்றார். எது ஃபுல்னஸ், எது அந்த முழுமை? இயேசுவை கொடுத்தார். இயேசுவை கொடுத்த உடனே எழுந்து நிற்கின்றார். எல்லோரும் ஆச்சரியத்தோடு பார்க்கிற சமயத்தில் தான் வார்த்தை கூறுகிறது. ராயப்பர் சில வார்த்தை என்பது என்ன? இதோ இவன் இப்படி எழுந்து நடக்கின்றானே, இயேசு நாமம் அவனை எழ வைக்கிறது. அப்படி என்றால் இயேசு நாமத்தை நீ பயன்படுத்துகிற சமயத்திலேயே தீமைகள் ஓடி போகின்றன, நோய்கள் அங்கு குணமாகின்றன. அந்த இயேசுவின் நாமத்தை பயன்படுத்து. மீண்டும் எடுத்து படிங்கள். எங்கன்னு வாசிக்கின்றோம்? லூக்கா நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியம், அல்ல 17ஆம் வாக்கியம், 17ஆம் வாக்கியம். ஆண்டவரே, உமது பெயரை சொன்னால் பேய்கள் கூட எங்களுக்கு அடிபணிகின்றன. அப்படி என்றால் இயேசுவின் நாமத்தை சொல்கின்ற பொழுது பேய்கள் போலும் அச்சத்தினால் நடங்கும். அந்த இயேசுவின் நாமத்தை நீ பயன்படுத்து. மரியாள் சொல்ற வார்த்தை, அந்த இயேசுவை பயன்படுத்து. மரியாள் ஒரு நாள் சொன்னதில்லை, என்னை மட்டும் பாரு, என்னை மட்டும் பாரு என்று ஒரு நாள் மரியாள் சொன்னதில்லை. ஆனால் நீ தான் என்ன செய்கின்றாய்? இயேசுவை தேடி வராமல் இருக்கின்ற காரணத்தினால் உன்னால தான் கத்தோலிக்க திருச்சபை கெட்ட பேர் ஏற்படுத்தி ஒழிய கத்தோலிக்க திருச்சபை அல்ல. இதுகெல்லாம் காரணங்கள். நீ தான் சிலை வழிபாடு செய்கிற ஒழிய கத்தோலிக்க திருச்சபை ஒரு நாளும் சிலை வழிபாடு செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் செய்ததில்லை. திருச்சபையில் இருக்கிற நீ தாறுமாறான வாழ்க்கை வாழ்ந்த காரணத்தினால், திருச்சபையில் இருக்கிற நீ அன்னைக்கு எதிராக, அவருடைய வார்த்தைக்கு எதிராக நீ செயல்பட்ட காரணத்தினால் நீ தான் சிலை வழிபாடு செய்கின்றாய். கத்தோலிக்க திருச்சபை அல்ல. அத்தனை இல்லை. நீ எந்த சூழலில் இருக்கிறாய் என்று பார்.
அன்பு மக்களே, சிந்திக்க வேண்டும், போதித்தோடு செயல்பட வேண்டும். ஓ என் இயேசுவே என்று தாய் சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்றால் அது அர்த்தம் வேறுமில்லை, என் மகன் உனக்கு விடுதலை தருவான், எல்லா பேய்களிலிருந்தும் எல்லா பேய் தொழிலிருந்தும் என் மகன் இயேசு உனக்கு விடுதலை தருவார், என் மகன் இயேசு உனக்கு எல்லா காயத்திலிருந்தும் நோய்களிலிருந்தும் அவன் விடுதலை தருவான். அந்த இயேசுவின் நாமத்தை நீ பயன்படுத்து. அந்த இயேசுடைய நாமமானது சொர்க்கத்திலும் பூமியிலும் இதை அத்தனை மண்ணு அத்தனை பேரும் மண்டிடும். அந்த இயேசுவின் நாமத்தை பயன்படுத்து, வேற எந்த ஒரு நாமத்தையும் பயன்படுத்தாத. இந்த இயேசுவின் நாமத்தை சொல்லி நீ அழ, கூவி அழை. அன்னை மரியாள் சொல்ற வார்த்தைகள், பிள்ளைகளுக்கு உனக்கும் எனக்கும் கற்றுத்தர வார்த்தைகள், இயேசுங்கிற வார்த்தை மட்டும் நீ சொல் என்று கானாவூரில் திருமண விருந்தில் மரியாள் சொன்ன வார்த்தை எதுன? அவன் சொல்வதை செய். அவனுங்கிறது யாரு? தா இயேசு சொல்வதை நீ செய். அப்படி என்றால் தாய் மரியாள் எனக்கு வெளிப்படுத்துவது யாரே, எனக்கு சுட்டி காட்டுவது யாரே? இயேசு கிறிஸ்துவை தான் சுட்டி காட்டினார். அங்கு நாம் பார்க்கின்றோம், பிறந்த பொழுது இயேசு பிறந்த பொழுது ஆட்டிடையருக்கு அன்னை மரியாள் கொடுத்தது யாரை? இயேசு கிறிஸ்துவை. சிமியோனை அன்னை மரியாள் கொடுத்தது யாரு? இயேசு கிறிஸ்துவை. அது சிமியோன் இயேசுவை பெற்ற உடனே சிமியோன் சொன்ன வார்த்தை என்ன? என் மீட்பரை என் கண்கள் கண்டனவே. இயேசுவை கொடுத்தால் மட்டும்தான் மீட்பு கடந்து வரும். அண்ணா ஆலயத்திலே இருந்தவள் 80 வயதான காலத்தில் இருந்தவள் அன்னை மரியாள் தான் இயேசுவை கொடுக்கின்றாள். சந்தோஷத்தோடு காத்திருந்தவளுக்கு நித்திய சந்தோஷம் தான் கிடைக்கிறது. இயேசு மட்டும்தான் அது கிடைக்கும். அந்த இயேசு நாமத்தை நீ பயன்படுத்து. எங்க நீ நான் பயன்படுத்துகின்றோம்? எங்க நீ நான் பயன்படுத்துகிறோமா? இல்லையே. அப்ப பயன்படுத்தாத பொழுது எப்படி மக்களே கிருபைகள் கிடைக்கும்? ஆனால் தான் ஜெபமாலை குடும்பத்தில் நீ ஜெபிக்க வேண்டும். சில காரணங்கள் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். மங்கள வார்த்தை இல்லையா? மங்கள வார்த்தை ஜெபம் எங்க சொல்லுங்க பாப்பாங்க அழகா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உஷாரு உஷாரு, பாராட்டுகள். உஷாரா தான் இருக்கிறீங்க. பாருங்க, அருள் இருந்த மரியே, மங்கள வார்த்தை ஜெபம். அருள் இருந்த மரியே வாழ்க. இப்போது எங்கள் மனதில் வேண்டிக்கலாம். இந்த இயேசுங்கிற வார்த்தை எத்தனை முறை இங்கே நாம் பயன்படுத்துகின்றோம்? ஒரு முறை. எத்தனை முறை நாம் பயன்படுத்துகின்றோம்? நேரடியாகவும் அதை மறைமுகம் எத்தனை முறை வருகிறது? 4 முறை வருகிறது. எங்க சொல்லுங்க பார்ப்போம். அருள்ந்த மரியே சொல்வோம். அருள்ந்த மரியே வாழ்க. 1 ஆண்டவர் உம்முடனே. அடுத்தது ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனி. யார் அந்த கனி? இயேசு. அடுத்தது இயேசுங்கிற வார்த்தை. அடுத்தது வருது புனித மரியே இறைவனின் தாயே. அப்போ ஒரு மங்கள வார்த்தை ஜெபத்தில் 4 முறை இயேசுங்கிற வார்த்தையை நீ பயன்படுத்தி கொண்டிருக்கின்றாய். அப்போ ஒரு 50 மணி ஜெபமாலை நீ ஜெபிக்கிற என்றால் எத்தனை முறை நீ இயேசுங்கிற வார்த்தையை உருவிடுகின்றாய்? 50 × 4 எவ்வளவு? 200 தடவை. அப்போ குடும்பத்தில் 5 பேர் அமர்ந்து கொண்டு குடும்ப ஜெபமாலை ஜெபிக்கிறாங்க வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை முறை இயேசுங்கிற நாமமானது அந்த குடும்பத்தில் ஒலிக்கப்படுகிறது? 1000 தடவை. பிசாசுக்கு அங்கே இடம் உண்டா? இல்லையே. பிறகு ஏன் மக்களே இயேசுங்கிற நாமத்தை குடும்பத்தில் சொல்ல நீ தயக்கம் காட்டுகின்றாய்? மங்கள வார்த்தை ஜெபத்திலேயே உண்டு. ஆனால் அந்த ஜெபத்தை சொல்லாமல் நீ போகிற சமயத்தில் எப்படி உனக்கு கிருபை கிடைக்கும்? சர்வ சாதாரணமாக குடும்ப ஜெபத்தில் அவ்வளவு சக்தி உண்டு. ஆனால் நீ நான் தனியாக ஜெபிப்பேன், நேரம் இல்லை போ. யார் வேண்டாம் என்றால் நேரம் இல்லாத காரணத்தினால் பிசாசுக்கு நேரத்தை நீ கொடுக்கின்றாய். அதுவும் குடும்பத்தை நாசமாக்குறது. நீ எந்த மூலையில் இருந்தாலும் சரி, போனிலாவது ஒரு அருள்ந்த மரியே சொல்லலாமே, போனிலாவது நீ சொல்லலாமே, வீடியோ காலிலாவது ஒரு அருளிந்திய குடும்பமாக நீ ஜெபிக்கலாமே. யாராவது வேண்டாம்னு சொன்னார்களா? இல்லையோ. எத்தனையோ விஷயங்கள் வீடியோ கால் வழியாக ஃபோன் வழியாக பேசுகிற உனக்கு ஒரு அருளிந்த மரியே ஃபோன் வழியாக உன்னால் சொல்ல முடியவில்லையா? அப்படி என்றால் அந்த அளவுக்கு கேடு கெட்டாக போயிருந்தோம் இல்லையே. அப்போ இயேசுங்கிற நாமத்துக்கு சக்தி என்பது உண்டு என்பதை நீ எப்போ உணர்கிறாயோ அப்பத்தான் உன் குடும்பத்தில் குடும்ப ஜெபம் வரும். அது வரைக்கும் வரவே வராது. நீயும் கஷ்டத்தில் தான் இருப்பாய். தெய்வம் அல்ல, அதுக்கெல்லாம் காரணங்கள். மரியாள் சொன்ன வார்த்தை இயேசுவே. ஓ என் இயேசுவே. இது மட்டும் பயன்படுத்த சீடர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த சீடர்களை பாருங்கள். இங்கு ராயப்பர் படகு மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 22 வாக்கியங்கள். அங்கே இயேசு என்ன செய்கின்றார்? சீடர்களை பார்த்துக்கொண்டு நீங்கள் அக்கறைக்கு செல்லுங்கள், நான் வருகிறேன் என்று. அப்போ இயேசு அங்கே தனிமேல் இறைவனிடத்தில் வேண்ட அவர் போய்விடுகிறார். படகு போய்கொண்டிருக்கிறது. நடு கடலில் படகு சிக்குகிறது. உடனே கொந்தளிப்பு ஏற்பட்ட உடனே ராயப்பர் இயேசுவின்னு கத்தினாரா? இல்லையே.
பேய் என்று கத்திக்கொண்டிருக்கின்றார். அதன் பிறகு அவ இயேசுல இடம் நான் இல்லை, நான் தான் இயேசுடா வாடான்னு சொல்லும்போது அப்ப என்ன சொன்னா, ஆண்டவரே அது நீ தான் என்றால் என்னை வரையும் ஆண்டவரே என்று தான் சொன்னார் ஒழிய இயேசுவே என்று அவன் வார்த்தை சொல்லவில்லை. ஆண்டவரே என்ற வார்த்தையை சொல்கின்றார். மீண்டும் அதே தெய்வம் ராய்ப்பரை பார்த்து 21ஆம் அதிகாரம் யோவான் நட்சத்திரம் 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். 15 திரு வாக்கியங்களில் இயேசு கேட்பார், எடா ராயப்பா நீ என்னை அன்பு செய்கிறாயா, அன்பு செய்கிறாயா 3 முறை கேட்ட பொழுது அப்பவும் ராயப்பர் என்ன, ஆண்டவரே உனக்கு தெரியாதா, ஆண்டவரே உனக்கு தெரியாதா, இயேசுவே உனக்கு தெரியாதா என்றல்ல, ஆண்டவரே உனக்கு தெரியாதா. மற்ற சீடர்கள் சொல்ற வார்த்தை என்பது என்ன, ஆண்டவரே என்று சொல்கிறார்கள், ரபி என்று அழைக்கிறார்கள், பலதும் அழைக்கிறார்கள். ஆனால் அதே சீடர்களை தவிர்த்து பார்வையற்ற பர்த்தமியை பாரு, பார்வையற்ற பர்த்தமியை பாருங்கள். அவன் பார்வை இல்லை, பார்வை இல்லாதவன் ஆண்டவரே என்று சொல்லவில்லை, மாறாக யாரை நாமத்தை கூவழைக்கின்றான், இயேசுவே இயேசுவே தாவீதின் மகனே என்று இயேசுவின் நாமத்தை கூவி அழைத்த போது சென்ற தெய்வம் நின்றார், நின்ற தெய்வம் திரும்பினார், திருமண தெய்வம் அருகில் வந்தார், வந்த தெய்வம் கேட்டார், எடா நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று. ஆண்டவரே நான் பார்வை பெற வேண்டும். கெட்டவனுக்கு தான் கொடுத்தார் பார்வையை. இயேசுங்கிற நாமத்தை சொல்லி கூவை அழைக்கிற சமயத்தில் அங்கு பார்வை கிடைத்துவிடும், நோய்கள் நீங்கி போகும், தடைகள் நீங்க போகும். இயேசுங்கிற நாமத்தை நீ நானும் பயன்படுத்துறோமா? மரியாள் சொன்ன வார்த்தை, அந்த நாமத்தை பயன்படுத்து, ஓ என் இயேசுவே, அந்த வார்த்தையை பயன்படுத்து. மீண்டும் பாருங்கள், சிலுவையில் இருக்கின்றவன், சிலுவையில் இருந்தவன் யாரு, அந்த நல்ல கல்லன். லூக்கா நட்சத்திரம் 23ஆம் அதிகாரம் அங்கு நாம் பார்க்கணும் 42ஆம் வாக்கியத்தில் அவன் சொல்ல வார்த்தை என்ன, இயேசுவே இதா நீ சொர்க்க போற சமயத்தில் என்னையும் நினைவு கூறும், என்னையும் நீ நினைவு கூறும். அவன் சொன்ன வார்த்தை ஆண்டவரே என்றதல்ல, ஆண்டவர் இல்லை, இயேசுவே என்று படிங்கள். 41:2 நீ ஆட்சி உரிமை பெற்று வரும்போது என்னை நினைவில் கொள்ளும். அவன் பயன்பட வார்த்தை இயேசுவே. அப்படி என்றால் சிலுவையில் இருக்கிறவன் ஒரு பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவன், பாவத்தில் வாழ்ந்து மறிக்கின்றவன். இதை இன்னும் கொஞ்சம் அல்ப நேரத்தில் மறிக்க விடுகின்றான். அந்த மரணம் நேரத்திலும் மரணம் நெருங்கி வந்த போதிலும் அவன் யாருடைய நாமத்தை பயன்படுத்தினான், இயேசுவின் நாமத்தை பயன்படுத்தின உடனே இதோ அவனுக்கு மீட்பு வந்துவிடுது. இயேசுன வார்த்தை, இன்று நீ என் வீட்டில் வான் வீட்டில் இருப்பாய். முதல் இறை ஆட்சியை அருகில் சொந்தமாக்கினவன் யாரு, இயேசு, இவன் தான், வேறு யாரும். அப்படி என்றால் பாவத்தில் இருக்கிற நான், மரண படுக்கைக்கு போகிற நான், எவ்வளவுதான் அழிவின் பாதை போகிற நான், எனக்கும் கடைசி காலத்தில் மீட்புண்டா, எனக்கு மீட்புண்டு. அந்த இயேசுவின் நாமத்தை எப்போ நான் சொல்லி அழைக்கின்றேனோ அப்போ நான் மீட்பு பெறுவேன். மரியாள் சொல்லி வார்த்தை, அந்த இயேசுவை பயன்படுத்து, அந்த நாமத்தை பயன்படுத்து, ஓ என் இயேசுவே. எங்க மக்களே நீயும் நானும் பயன்படுத்துகின்றோம். இதோ இந்த ஜெரிக்கோ பிரேயர், இப்போ நாம் ஆரம்பிக்க இருக்கின்ற ஜெரிக்கோ பிரேயர். இந்த ஜெரிக்கோ பிரேயரில் இயேசுவே என்ற வார்த்தை பயன்படுத்து. தெய்வமே எனக்கு உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை, நீ மட்டும்தான் இருக்கின்றேன். என் வேதனைகள், என் காயங்கள், என் அவமானங்கள், என் கண்ணீர்கள், என் துக்கங்கள், என் நோய்கள், தடைகள் எல்லாவற்றையும் உம்முடைய ஒரே நாமம் இயேசுவின் நாமத்தினால் மட்டுமே அத்தனையும் எடுத்து மாற்றுவேர். எனக்கு அந்த நாமம் போதும். அந்த இயேசுவின் நாமம் கூவி அழைக்கின்றேன், என் மேல் இரக்கம் கொள்ளும் ஆண்டவரை சொல்லிக்கொண்டு தாகத்தோடு நாம் ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்தவரே, இரக்கத்தின்